10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 7வது பாடம் அளவியல். எடுத்துக்காட்டு 7.4 பார்க்க போகிறோம்ப்பா. தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர் மற்றும் உயரம் 25 மீட்டர் உடைய ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுகிறது. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை? அதாவது இந்த கணக்கில் ஒரு உருளை வடிவ சுரங்கப்பாதை கொடுத்துருக்காங்க. அதோட தடிமன் 2 மீட்டர், உட்புற ஆரம் 6 மீட்டர், உயரம் 25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கு வர்ணம் பூசுறதுக்கு எவ்வளவு வர்ணம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 லிட்டர் வர்ணத்தை கொண்டு 10 சதுர மீட்டருக்கு பூச முடியும். எத்தனை லிட்டர் வர்ணம் அந்த சுரங்கப்பாதைக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, உள்ளீடற்ற உருளையோட வலைப்பரப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை 10ஆல் வகுத்தோன்னா எவ்வளவு லிட்டர் வர்ணம் தேவைன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியாப்பா? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? தடிமன் 2 மீட்டர், ஆரம் 6 மீட்டர், உயரம் 25 மீட்டர். சரியா? தீர்வில் ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடணும். உள்ளீடற்ற உருளை வடிவ சுரங்கப்பாதையின் தடிமன் = 2 மீட்டர், உட்புற ஆரம் r 6 மீட்டர், உயரம் h = 25 மீட்டர். இப்போ நமக்கு வெளிப்புற ஆரம் தேவைப்படும். சரியாப்பா? வெளிப்புற ஆரம் R = தடிமன் ப்ளஸ் உட்புற ஆரம். தடிமன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா? 2 மீட்டர் ப்ளஸ் உட்புற ஆரம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வெளிப்புற ஆரம் r கிடச்சிரும் 8 மீட்டர். சரியாப்பா? இப்போது உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா எழுதணும். ஃபஸ்ட்டு உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு = 2π R ப்ளஸ் r × h சதுர அலகு. சரியா? இப்போ மதிப்புகள் எல்லாம் பிரதியிட்டிங்கன்னா 2 × பைக்கு பதிலாக 22/7 × ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணோம்? R 8 ப்ளஸ் r 6 போட்டுட்டு ஹைச் என்னதுப்பா? 25 மீட்டர் × 25. சரியா? இப்போ என்ன செய்யணும்? 2 × 22/7 × 8 + 6 கூட்டி 14ன்னு போட்டுக்கணும். சரியா? × 25. இப்போ 7ஐயும் 14ஐயும் அடித்து கொடுக்கணும். 1 7 7 14. சரியாப்பா? இப்போது 2 × 22 × 2 × 25. சரியா? 2 × 25 என்னப்பா? 50. 50 × 2 என்னப்பா? 100. சரியா? 100 × 22 2200. சரியா? உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு = 2200 சதுர மீட்டர். சரியா? இப்போது 10 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவையான வர்ணம் 1 லிட்டர். சரியா? 2200 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவையான வர்ணம் = 2200/10. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடித்து கொடுத்துட்டிங்கன்னா 220 லிட்டர். சரியாப்பா? சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச தேவையான வர்ணம் = 220 லிட்டர். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா?